வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதாவது அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்களா? டைம் கிடைச்சு என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்களா? போன வீடியோல நம்ம பேசியிருந்தோம். Zerodhaல எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுன்னு. Zerodhaன்னு இல்ல எந்த புரோக்கர் வேணாலும் நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு Zerodha சொன்னேன். ஸோ யாராவது ஒருத்தர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கனாலும் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷங்க. ஃபினான்ஷியலா நீங்க ஒரு ஸ்டெப்பு முன்னெடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில கன்டின்யூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாங்க எப்பயுமே கஷ்டம். யார்ட்ட வேணாலும் பேசுங்க. எங்க புக் படிச்சீங்கனாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் ஏன் இதுலயும் ஒரு ப்ரூவ் ஆச்சு. நான் 2020 கோவிட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் தாங்க கஷ்டம். ஒன்ஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நார்மலா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் போன வீடியோ பாருங்க. லைக் எப்படி ஜீரோதால அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. கிளாரிஃபை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபினான்ஷியலா ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. லைக் ஆல் டைம் ஹைலே தான் சுத்திட்டு இருக்கான். ஸோ அவனால ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல. அப்படியே இங்கேயே ஒரு குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டுவான்னுவாங்கல்ல, அந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறான். சுத்திட்டும் பொறுமையா ஏறி போட்டுங்க. ஒரு டைம் கன்சால்டேஷன் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நல்ல ஒரு ரேலி கொடுத்தவன் இப்போ என்ன நடக்குது, ஒரு டைம் கன்சால்டேஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க இருந்து இது என்ன, நம்ம வந்து இது ஃபினான்ஷியல் மினிஸ்டர் எஃப்எம் சீதாராமன் பேசினப்ப வந்த ட்ரெண்டு. ஓகேங்களா, இந்த அந்த ஃபால்லேருந்து எடுத்தவன் ஏறிக்கிட்டே இருக்கான் நல்லா. ஸோ இப்போ வந்து அதனால தான் உங்கள் டைம் கரெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு 4-5 மாசத்துல நல்ல ஏற்றம் கொடுத்தவன் இப்போ வந்து டைம் கரெக்ஷன் நடக்கும். இங்கேயே இந்த இந்த பர்டிகுலர் ரேஞ்சிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிகிட்டு இருந்துட்டு மேலே ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கட் நடந்துருச்சு. யூஎஸில் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இம்பேக்ட் வந்து நம்ம மார்க்கெட்லேயும் கிடைக்கும். லைக் ஒரு காந்ததாஸ் இருக்காரு இல்லைங்களா, ஆர்பிஐ கவர்னர் சக்தி காந்ததாஸ் தான் நம்ம ஆர்பிஐ கவர்னர். ஸோ அவர் வந்து இப்போ அடுத்த மீட்டிங்கில் வந்து நமக்கும் ரேட் கட் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏன்னா யூஎஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் மூவ் ஆகும். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ஸும் அதை தான் ஃபாலோ பண்ணுவானுங்க. ஸோ பேசிக்கலாக என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நம்ம மார்க்கெட்லேயும் ரேட் கட் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்கும்னா, இந்த ரேட் கட் நடக்கிறதுனால பிஸ்னஸஸ்லாம் லோனுக்கு வந்து சீப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிக்கும். நமக்கு ஹோம் லோனு, இஎம்ஐ, எஜுகேஷன் லோனு, மற்றபடி கமர்ஷியல் லோன்ஸு எல்லாமே வந்து சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும், பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக பல மடங்கு உயரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதனால தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது இந்த மார்க்கெட்டில். சரி, தியரி வேணாம். நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்த மாதிரியே ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்ச சேனலை உடச்சிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறான். அடுத்த டார்கெட்டுக்கு மேலே போயிட்டு தான் இருக்கான். ஸோ இது ஒரு நல்ல மூவு மார்க்கெட்டுக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல மூவு. அடுத்து இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த லைன் பாருங்கள். இந்த ஒரு லைன் போட்டு காட்டுறேன். இந்த லைன் தான் வந்து நமக்கு சப்போர்ட்டாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த லைன் இந்த ரேஞ்ச் வந்து முன்ன ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அதை இந்த கேண்டில் உடச்சிட்டதுனால என்ன நடக்கும், அது வந்து சப்போர்ட்டாக மாறிடும். புரியுதுங்களா? அதுக்கு கீழே வராத வரைக்கும் நம்ம வந்து அப் ட்ரெண்டில் மாறிக்கலாம், அப் ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பி இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிடுவான். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ரீச் பண்ணிட்டான். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணவன் அவனால் ஸ்டேபிளாக நிற்க முடியல அந்த இடத்துல. அதனால் புல் பேக் நடந்துருச்சு. ஸோ நம்ம வர்ற நாட்களில் கண்டிப்பாக இது ஏறுறதுக்கான அதிக வாய்ப்பு உண்டுங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அதான் நல்ல ஏற்றம் கொடுத்தான். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போட்டு வச்ச ரேஞ்சில் தான் இந்த பேரலல் சேனல் உடச்சி இங்கே 3 நாள் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. செம்ம மூவ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். இங்கே பாருங்கள், நான் போட்டு வச்ச அதே சேனலில் தான் ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். இப்போ ஒரு நல்ல கப் வித் ஹேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ பார்த்துக்கிட்டிங்க, இதுதான் கப்பு, இதுதான் ஒரு ஹேண்டிலு. இப்போ இந்த ஹேண்டிலையும் பிரேக் பண்ணிட்டான். புரியுதுங்களா? இந்த லைன் போடுறேன் பாருங்கள். இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் தான் வந்து பேஸ் லைன். ஸோ நமக்கு இதுதான் பேஸ் லைன். இந்த பேஸ் லைன், இதுதான் கப்பு, இதுதான் பேஸ் லைன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இது கப்பு இப்படி போய் இதை ஹேண்டில் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து ஒரு நல்ல இண்டிகேஷன் நமக்கு. லைக் மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுக்குறான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு. ஸோ நமக்கு உண்டான அடுத்த டார்கெட்டை நோக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் போக போகிறான். புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை ஒரு டெக்னிக்கலாக எப்படி போகிறான் அப்படின்னு பார்க்கணும். இப்படி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு பிரேக் அவுட் நடந்துருச்சு. இன்றைக்கி என்ன, வியாழக்கிழமை. நாளைக்கு ஃப்ரைடே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். லைக் நிறைய புல் பேக் நடக்கக்கூடாதுங்க. புல் பேக்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இது மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ புல் பேக்னா இங்கே ஒரு விக் தெரியுதுங்களா, இங்கே ஒரு கோடு தெரியுதுங்களா, இந்த
இன்னைக்கு ட்ரேடிங் நடந்த இடத்துல ஒரு கோடு இங்கே மேலே ஒரு விக்குன்னுவாங்க, அதை கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இருக்கும், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விக் வந்து நிறைய ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து முடியக்கூடாது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கு, இந்த சிவப்பு கலர் விக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்து நமக்கு புல் பேக் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதுக்கு தான் வெயிட்டிங். டுமாரோ, நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நாளைக்கு தான் க்ளோசிங் நடக்கும், வீக்லி க்ளோசிங்னு. ஸோ இந்த மாதிரி விக் ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேஃபாக ஒரு நல்ல பொசிஷன்ஸ் எடுக்கலாம். நல்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மேலே ஏறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும், பாருங்கள். ஓகேங்களா? பொசிஷன் எடுக்கிறவங்க சின்ன சின்னதாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது பேங்க் நிஃப்டிக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேங்க் நிஃப்டிக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுதுங்க. பஜாஜ் ஃபின்சவும் அதுதான், நல்ல ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்கிறான். ஸோ அவனதுலேயும் நம்ம அவ்வளோவா ஒரி பண்ணுற அளவுக்கு இல்லை, நம்ம போட்ட எக்ஸ்பெக்டேஷன்லேயே தான் மூவ் ஆகிட்டுருக்கான். ஸோ அவன் போயிட்டுருக்கட்டும் அவன் பாட்டுக்கு. நசாரா இன்றைக்கி கொஞ்சம் புல் பேக் நடந்துச்சு, என்ன நியூஸ்ன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நாள்லேயே 6% என்னமோ ஃபாலாக இருந்தான். பட் ஆனால் ஓகே, அவன் ட்ரெண்டை உடைக்காத வரைக்கும் நமக்கு சேஃப் தாங்க. ட்ரெண்டை உடைக்கிறதுனா இங்கே பாருங்கள், நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல இந்த கப்பு ஹேண்டில் பிரேக் அவுட் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் புல் பேக் நடந்திருக்கு. திரும்பி அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே ஸ்ட்ரெயிட் லைனில் போக மாட்டான் எந்த ஸ்டாக்குமே. ஸோ ஏதாவது புல் பேக் நடந்து தான் போகும். ஸோ இன்றைக்கி நசாராவில் கொஞ்சம் ஃபால் பேக் ஆகிருக்கு. இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நமக்கு டார்கெட்டை நோக்கி தான் போவான். நீங்கள் வேணால் பாருங்களேன், 1116 வரைக்கும் தான் போயிட்டு தான் அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு போவான். ஸோ இவனுங்களில் மற்றபடி ஐசிஐசிஐ பேங்க் நல்ல மூவில் தான் இருக்கான். அங்கே பாருங்கள், உடச்சிட்டு போயிட்டான், ஆல் டைம் ஐயோ உடச்சிட்டு போயிட்டான். 1253 உடச்சிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே தான் இருக்கிறான். இவனை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஏதாவது வந்தால் தான் நிப்பாட்டுவான் நாட்டுக்குது, இல்லைன்னா இவன் பாருங்கள் அடுத்தடுத்த லெவல் போயிட்டான். ஆல் டைம் ஐயை உடச்சிட்டு அழகாக போகிறான் பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஆல் டைம் ஐ, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஐயாக இருந்துச்சு. இப்போ இதை உடச்சிட்டு இங்கே பாருங்கள் அடுத்த லெவலுக்கு போயிட்டான். ஸோ இன்றைக்கி வீக்லி க்ளோசிங், நாளைக்கு வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதில் கூட நம்ம ஆல் டைம் ஐயில் கூட பொசிஷன்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸுங்க, நம்ம ஆல் டைம் ஐயில் கூட எடுக்கலாம் பொசிஷன்ஸ்லாம். ஓகேங்களா? அப்புறம் ஆவாஸ் ஒரு நல்ல பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிட்டு வரான். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ், நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அப்போ இந்த ட்ரெண்டு போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே தான் போயிருக்கான். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்கான் இந்த கேண்டிலில். பாருங்கள் எவ்வளோ பெரிய விக் ஃபார்ம் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் லைக் பையிங் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த லெவலில், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இது நல்ல ஸ்டாக்குன்னு சொல்கிறேன். ஸோ இவனும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுங்கிறதுனால இவனும் ஒரு நல்ல பொசிஷன்ஸுக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? இன்றைக்கி அவ்வளோதாங்க டீட்டெயில்ஸு. இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன், பட் ஆனால் வில் சி இஃப் டைம் பெர்மிட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது தெரியாதவங்க இருந்தாங்க, யாருக்காவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் பார்க்க சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட சந்தோஷம் தாங்க, அதுதான் முக்கியமான கோல். சரிங்க, இன்றைக்கி அவ்வளோதான். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.